ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம தினமும் யூஸ் பண்ணுற சேஃப்டி பின்னை வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான 13 டிப்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த சேஃப்டி பின்னில் இவ்வளோ டிப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். டிப் நம்பர் 1, நம்மள நிறைய பேருக்கு ஊசியில் நூல் கோக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குங்க. அதை எப்படி ஈஸியாக கோக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊசி எடுத்துக்கலாம். அதில் வந்து நார்மலாக நூல் கோக்கிற மாதிரி இல்லாமல் நூலை வந்து நம்ம கையில் பிடிச்சிட்டு அதுக்கு மேலே வந்து சென்டராக வந்து அந்த ஊசியோட ஹோல் வந்து இந்த நூலுக்கு சென்டராக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஊக்கை எடுத்து இந்த மாதிரி சென்டரில் வந்து லைட்டாக அந்த ஊக்கை விட்டு இழுத்தோம்னா அந்த அடியில் இருக்கிற நூல் வந்து நம்ம ஊசி வழியாக மேலே வந்துடுங்க. ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நம்ம நூல் கோத்துடலாம். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி நூல் கோக்குறப்ப இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டிப் நம்பர் 2, நம்ம நார்மலாக பிரேஸ்லெட்லாம் மாட்டும் போது பார்த்தீங்கன்னா அது கொக்கி மாட்டுறதுக்குள்ள அந்த பிரேஸ்லெட் வந்து நழுகி விழுந்துருங்க. அதாவது நம்ம இந்த மாதிரி பட்டையாக பிரேஸ்லெட் போடும்போது நம்ம கரெக்டாக கொக்கி மாட்டிடலாங்க. இது பட்டையாக இல்லாமல் பிரேஸ்லெட் வந்து கொஞ்சம் உருண்டையாக கொஞ்சம் மாடர்னான பிரேஸ்லெட்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம மாட்டுறதுக்குள்ளே அது கையில் வந்து நழுவி விழுந்துருங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து எப்படி ஈஸியாக மாட்டுறதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து நமக்கு ஒரு ஊக்க தேவைங்க. ஊக்க எடுத்து பிரேஸ்லெட் வந்து கொக்கி மாட்டுற இடத்துல வந்து ஊக்க போட்டு விட்டுட்டு அந்த ஊக்க வந்து நம்ம ஒரு விரலால் பிடிச்சிக்கணுங்க. பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பிரேஸ்லெட்டை சுற்றி விட்டு கொக்கி போடும் போது அது நழுவி போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்காதுங்க. நம்ம டக்குன்னு கொக்கி மாட்டி விட்டுடலாம். இது வந்து ஒரு சின்ன ட்ரிக்கு தாங்க. இது நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிரேஸ்லெட் மாட்டுறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, நம்ம வீட்டில் ஹெட்ஃபோன்ஸை வந்து சிக் எடுக்கிறதே பெரிய ஒரு வேலையாக இருக்குங்க. அந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் வந்து சிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி சுற்றி விட்டு ஒரு சேஃப்டி பின்னை வந்து போட்டு வச்சிட்டோம்னா சிக் ஆகாமல் இருக்குங்க. நம்ம நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போதைக்கு வந்து சிக் எடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது கூட இந்த மாதிரி கொக்கி போட்டு பேக்கில் வந்து போட்டு எடுத்துகிட்டு போகலாங்க. இதுவுமே ஒரு சின்ன ட்ரிக் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4, இந்த டிப் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் 1-2 வயசு சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு டபுள் சைட் டேப்பை வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு சேஃப்டி பின்னை வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாங்க. இப்போ இதை வந்து நீங்கள் எங்கே ஃபோன் சார்ஜ் போடுறீங்களோ அங்கே பக்கத்தில் வந்து செல்ஃப் மாதிரி இருந்தால் அதில் வந்து இதை ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ஃபோன் வந்து சார்ஜ் போட்டு முடித்த பிறகு அந்த ஒயரை வந்து நம்ம அப்படியே இந்த மாதிரி கீழே தொங்க விட்டுருவோங்க. உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா அதை எடுத்து அந்த ஒயரை வந்து வாயில் வைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. சப்போஸ் வந்து நம்ம சுவிட்ச் ஆனில் இருந்துச்சுன்னா அது ரொம்ப வந்து டேஞ்சர் ஆயிருங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டு இதில் வந்து அந்த ஒயரை வந்து சார்ஜ் போட்டு முடித்த பிறகு இந்த பின்னில் வந்து போட்டு மாட்டி விட்டுட்டிங்கன்னா அது கீழே வந்து விழாதுங்க. குழந்தைங்க எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். இது வந்து ஒரு சின்ன டிப்பு தாங்க, ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5, நம்ம வந்து டேப்பு அதாவது செலோ டேப்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட எட்ஜு வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருப்போங்க. அதுவும் அவசர நேரத்துக்கு நம்ம ஏதாவது ஒட்டணும் அப்படின்னா தேடுறதுக்குள்ளே போதும் ஆயிருங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி முடித்த பிறகு அதோட எட்ஜில் வந்து இது மாதிரி ஒரு சேஃப்டி பின்னை வந்து ஒட்டி வச்சுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம எடுக்கும்போது இதான் எட்ஜின்னு வந்து கரெக்டாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்காக டைம் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6, நம்ம பசங்களோட பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாடா மாதிரி கொடுத்துருப்பாங்கங்க. இது வந்து வாங்கி கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா அப்படியே உருவிட்டு வந்துடுங்க. இதை வந்து இதில் உள்ளே வந்து கோக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. நம்ம எப்படி கோக்கிறது தெரியாமல் அப்படியே விட்டுருவோம். இது வந்து ஈஸியாக எப்படி கோக்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு சேஃப்டி பின்னை எடுத்துகிட்டு இதில் வந்து அந்த நாடா வந்து மாட்டி விட்டுட்டு இந்த சேஃப்டி பின் வந்து அதில் ஹோல் இருக்கும் பாருங்கள் அந்த பேண்டில், அது உள்ளே வந்து விட்டு இந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு வந்தோம்னா அந்த பக்கம் வரைக்கும் கரெக்டாக வந்துடுங்க. நம்மளுக்கு நாடாவும் வந்து ஈஸியாக கோத்துடலாம். இது வந்து நம்ம உள்பாவடைக்கெலாம் நாடா கோக்கும் அதே மெத்தட் தான். இந்த மாதிரி பேண்டுகள் கூட நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஊக்க வச்சு கோத்துக்கலாங்க. இதுவுமே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7, நம்ம வீட்டு பெண் குழந்தைங்களோட ஃப்ராக்லலாம் பார்த்தீங்கன்னா ஜிப் இருக்கும். அதை மாட்டி விட்டாலுமே பார்த்தீங்கன்னா சில சமயம் அந்த ஜிப்பு வந்து இறங்கிக்கோங்க. நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகணுன்னா கூட அந்த ஜிப்பை வந்து அடிக்கடி வந்து நம்ம மாட்டி விட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த ஜிப்பை வந்து மாட்டி விட்டுட்டு அந்த ஜிப்புக்கு கீழே வந்து ஒரு சேஃப்டி பின்னை வந்து இந்த மாதிரி உள்பக்கமாக வந்து வச்சு மாட்டி விட்டுட்டிங்கன்னா நம்ம அந்த ஜிப்பை வந்து கீழே இறங்காதுங்க. நம்ம அந்த சேஃப்டி பின்னை எடுத்த பிறகு தான் ஜிப்பை வந்து கீழே இறக்கி ஓப்பன் பண்ண முடியும். இது வந்து ரொம்பவே
யூஸ்ஃபுல்லான டிப் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 8. இந்த டிப்பு சேஃப்டி பின்ஸை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தாங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ தான் வந்து சேஃப்டி பின்ஸ் வாங்கி வச்சுருந்தாலுமே அது நம்ம தேடுற நேரத்துக்கு ஒரு பின்னு கூட நம்மளுக்கு கிடைக்காதுங்க. மற்ற தேடாத நேரம் பார்த்திங்கன்னா அங்கே இங்கேன்னு வந்து கடந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில். அது மாதிரி இல்லாமல் நமக்கு தேடுற நேரத்தில் கரெக்டாக வந்து கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேஸ்ட்டான வளையல் எடுத்துக்கோங்க. கிளாஸ் வளையல் இல்லாமல் வேறு எந்த வளையல் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம வாங்கின சேஃப்டி பின் எல்லாமே வந்து மாட்டி விட்டுட்டு நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஹூக்கில் வந்து மாட்டி வச்சிடலாங்க. நம்ம கைக்கு எங்கே டக்குன்னு எடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஹூக்கில் வந்து மாட்டி வச்சிட்டோம்னா நம்ம தேடுற நேரத்துக்கு அந்த வளையலை மட்டும் எடுத்து நம்ம தேவையான பின்னை எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சேஃப்டி பின் வந்து தொலைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் சூப்பரான டிப்புங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 8. நம்ம வீட்டு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு சேஃப்டி பின்னை வந்து ஒரு பக்கமாக வந்து குத்திடலாங்க. குத்திட்டு இதுக்கு உள்ளே வந்து ஒரு ரப்பர் பேண்டை வந்து இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாங்க. இப்போ இந்த ரப்பர் பேண்டை வந்து ஸ்க்ரீனை வந்து மடக்கி விட்டு அந்த பக்கமாக வந்து இழுத்து மறுபடியும் இந்த சேஃப்டி பின்னை கழட்டி அது உள்ளே வந்து மாட்டி விட்டுடலாங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மாட்டி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவே இருக்கும். டிப் நம்பர் 9. நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சாவி மட்டும் தனித்தனியாக வச்சுருப்போங்க. அந்த மாதிரி தனித்தனியாக சாவி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி தனியாக சாவி இருக்கும்போது நீங்கள் ஒரு பெரிய ஊக்கா எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி என்கிட்ட சின்ன ஊக்கு தான் இருக்குது. நீங்கள் வந்து பெரிய ஊக்கா இருந்துச்சுன்னா அதில் வந்து எல்லா சாவியும் வந்து இது மாதிரி மாட்டி விட்டு லாக் பண்ணி விட்டுட்டோம்னா சாவி வந்து எங்கேயுமே மிஸ் ஆகாதுங்க. இது சாவி கொத்து மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஆணியில் கூட இந்த ஊக்கை வந்து மாட்டி வச்சிட்டோம்னா சாவி வந்து தொலைஞ்சு போகாமல் இருக்குங்க. இதுக்கு நீங்கள் பெரிய ஊக்கு வந்து எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். டைப் பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 10. நம்ம வீட்டில் இந்த மாதிரி நிறைய ரப்பர் பேண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த ரப்பர் பேண்ட்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அங்கங்கே போட்டு வச்சுருவாங்க. நமக்கு தேடுற நேரத்தில் ஒரு ரப்பர் பேண்ட் கூட கிடைக்காது. இந்த மாதிரி ரப்பர் பேண்டை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஊக்கில் வந்து ரப்பர் பேண்ட் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டு வச்சிட்டோம்னா நம்ம தேடுற நேரத்துக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ரப்பர் பேண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான மெத்தடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 11. நம்ம வீட்டில் பூண்டு உரிக்கிறதே ரொம்ப பெரிய வேலையாக இருக்குங்க. அதுவும் நிறைய பூண்டு இருந்துச்சுன்னா நமக்கு உரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சில பேருக்கு வந்து நகத்தை வச்சு உரிக்கும் போது பார்த்திங்கன்னா அது இன்ஃபெக்ஷன் மாதிரி கூட ஆயிருங்க. கை வலியும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு சேஃப்டி பின்னை வச்சு நம்ம எப்படி ஈஸியாக பூண்டு உரிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பூண்டை வந்து இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கலாங்க. உதிர்த்து விட்ட பிறகு ஒரு பல்ல எடுத்து லைட்டாக வந்து கீழே ஒரு தட்டிக்கலாங்க. இந்த மாதிரி தட்டும் போது பார்த்திங்கன்னா அதோட மேல் பக்கம் வந்து வெடிச்சு வரும். இப்போ இதில் வந்து சேஃப்டி பின்னை வந்து இந்த மாதிரி வச்சு உரிச்சோம்னா ஈஸியாக வந்து உரிச்சிடலாங்க. உங்களுக்கு வீடியோவில் காட்டுறது புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம நகத்தை வச்சு உரிக்காமல் சேஃப்டி பின்னை வச்சு இந்த மாதிரி உரிக்கும் போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம உரிச்சிடலாங்க. பாருங்கள், நான் கொஞ்சம் நேரத்தில் வந்து இவ்வளோ பூண்டை வந்து உரிச்சிட்டேன். அதாவது ஒரு நிமிஷம் கூட ஆகலை, இத்தனை பூண்டை வந்து நான் உரிச்சிட்டேன். இதே போல் நீங்களும் வந்து ஈஸியாக இந்த சேஃப்டி பின்னை வச்சு பூண்டை வந்து உரிச்சிக்கலாங்க. இதுவுமே ஒரு ஈஸியான மெத்தட் தாங்க. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கே தெரியும். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்து லாஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் ஏதாவது பொருட்களை இந்த மாதிரி சுற்றி வச்சு டேக் போட்டு லாக் பண்ணி வச்சுருப்போங்க. இதை நெக்ஸ்ட் டைம் நம்ம எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த டேக்கை வந்து கட் பண்ணிட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த டேக் வந்து மறுபடியும் யூஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி இல்லாமல், அதாவது இதை கட் பண்ணாமல் இதை மறுபடியும் எடுத்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு வந்து நமக்கு தேவைப்படுறது வந்து ஊக்கு தாங்க. ஊக்கு வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த ஊக்கை வந்து இந்த டேக் லாக் ஆகிருக்கு பாருங்கள், அந்த சைடு வந்து உள்ளே விட்டுக்கணுங்க. அந்த கொஞ்சம் கேப் இருக்கும்ல, அதில் வந்து நம்ம உள்ளே விட்டு எடுத்தோம்னா அந்த டேக் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிருங்க. நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இப்போ பாருங்கள், நான் வந்து உள்ளே விட்டுட்டேன். இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம அடுத்தப்புறம் இந்த மாதிரி உருவி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த டேக் வந்து ஈஸியாக வந்துருங்க. இதை நம்ம நெக்ஸ்ட் டைம் கூட மறுபடியும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஊக்கு வச்சு சொன்னால் 13 டிப்புமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.